மூலிகைகள் அரசன் செம்மலரசன் ஐயா பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஐயா, எங்கிட்ட நீங்கள் இழந்த இலையை காமிச்சிருக்கீங்க. இதில் வெண்புள்ளிக்கு ஒரு அற்புதமான மருத்துவ தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது வெண்புள்ளி எப்படியா சரி பண்ணும், எப்படியா சரி பண்ண சொல்லுங்க ஐயா. அதாவது வெண்புள்ளி வருவதற்கு காரணம் பெரும்பாலும் ஸ்கின்ல செம்பு சத்து. இப்போ நம்ம உடலில் 5 விதமான சத்துக்கள், இப்போ பஞ்சபூதம் எப்படி இயங்குதோ அது மாதிரி 5 விதமான சத்து இருக்கு. உதாரணத்துக்கு வெள்ளி சத்து கம்மியானா நரம்புகள் வலுவிழந்து போகும், இரும்பு சத்து கம்மியானா ரத்தம் கம்மியா இருக்கும், அதே போல செம்பு சத்து கம்மியாகும் பொழுது தோல் சம்பந்தமான நோய்கள் வரும். இதுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செம்பு சத்து நிறைந்த இந்த மூலிகை அந்த வெண்புள்ளியை குணப்படுத்தும். இதை இந்த ஒரு விரல் சைஸ், இந்த கட்டையை விரல் சைஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு விரல் சைஸ் எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முள்ள லேசா சீவிட்டு எரிகிற நெருப்பில் கட்டை நெருப்பில் அதுக்குள்ள இதை வச்சா இதுவும் கூட சேர்ந்து எரியும். ஒரு பக்கம் எரியும், ஒரு பக்கம் இதுல இருக்கிற ஆயில் வெளியே வரும். அதான் பச்சை கொம்பா யூஸ் பண்ணணும். அந்த ஆயிலை அப்படியே கையில வளைச்சு அந்த உதட்டுலயோ எங்க வெள்ளை வருதா தடவிட்ட வந்தா ஒரு 10-15 நாட்கள் அந்த வெண்புள்ளி உடனே மறையும். அந்த மாதிரி ஆற்றல் இளந்த இலைக்கு உண்டு, இளந்தை கொம்புக்கும் இந்த பவர் உண்டு. நண்பர்களே, இதுதான் இளந்த மரம். ஐயா சொன்னிருக்காரு பாருங்க. இது மாதிரி ஒரு கட்டையை வச்சு வெட்டி பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு எரியும் போது அதில் வச்சிருங்க. வெஜியும் போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயில் மாதிரி அப்படியே வரும். அதை இப்படி எடுத்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்புள்ளிக்கிற இடத்துல அந்த வெண்புள்ளி ரொம்ப அதிசீக்கிரமாக மறையும். 15 நாள் முழுமையாக குணமாகும்னு சொல்லியிருக்காரு ஐயா. அற்புதமான தகவல் மக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.